இந்த 6 டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணாம தயவு செய்து நீங்கலாம் ஃபுட்டின்னு சொல்லிடாதீங்க. அறுசுவையை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா 6 சுவையும் பக்காவா டேஸ்ட் பண்ண டிஷ்ஷஸ் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிப்புனா சக்கரை பொங்கலை சொல்லலாம். ஆனா எனக்கு ஃபேவரட் கொழுக்கட்டை தான். அதுவும் எள்ளு கொழுக்கட்டையை பெர்ஃபெக்ட்டா பண்ணா அதை அடிச்சுக்கவே முடியாது. செகண்ட் புளிப்பு. வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டா புளி குழம்பு தான். ஆனா அதே நான்வெஜ்னு வந்துட்டா டவுட்டே வேணா மீன் குழம்பு தான். அதையும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் லைஃப்ல என்னங்க வேணும். தேர்டு உப்பு. இதை மட்டும் அளவா தான் டேஸ்ட் பண்ண முடியும். ஆனா மோர் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சிட்டிக்கு சேர்த்து போட்டு சாப்பிட்டா டேஸ்டும் கம்ஃபர்ட்டும் தூக்கி கொடுக்கும். ஃபோர்த்து காரம். எல்லாரும் கார சாரமா நல்லா நான்வெஜ் சொல்ல போறேன்னு தான் நினைப்பீங்க. ஆனா சூடா மிளகு சாதம் ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். ஃபிஃப்த்து கசப்பு. கேட்டோன்னே பாவக்காய் தான் ஞாபகத்துல வரும். ஆனா குருவித்தலை பாவக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கசப்பு இவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு உங்களே கேட்க வைக்கும். லாஸ்டா தோர்ப்பு. தோர்ப்பா ஏதாவது டேஸ்ட் பண்ணும்போது வாய் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கும். இதுக்கு மாங்காய் தொக்கு தான் ஆல் டைம் ஃபேவரட். ஆனா கொத்தவரங்காய் பொரியலையும் விட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா அந்த சுவையெல்லாம் ரசிக்கவே ஒரு வயசு வேணும்.